இந்த இந்த ரவுண்ட் இருக்கு பாருங்க, இது எல்லாமே டாப் ஸ்டேஷன்ல சேர்ந்தது தான், பின்னாடி தமிழ்நாட்டில் சேர்ந்தது. இந்த மலைக்கு கீழே உள்ளது மட்டும்தான் கேரளாவில் சேர்ந்தது. அப்படி பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இங்கே வந்து அவங்க வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு போகும். ஏன்னா இப்போ எனக்கு ஒரு வேலை இருக்குது, காலையில் எந்திரிக்கிறேன், வீட்டில் உள்ள தேவையான பார்க்குறேன், அடுத்து எந்திரிச்சு என் வேலைக்கு போய்கிட்டே இருக்கேன். இப்போ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ வராங்க, ஒரு எம்பி வராங்கன்னா நாங்கள் அந்த கூட்டத்துக்குலாம் போவோம். ஏதாவது ஒரு போராட்டம்னா இந்த தொழிலாளிக்கு வேண்டி என்ன போராட்டம் நடத்துகிறாங்களோ அந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு முன்னக்கூடி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதுக்காக நாங்கள் போவோம். அதுக்காக எங்கள் வேலை வெட்டி விட்டு தான் நாங்கள் போவோம். இங்கே அவங்க போனால் அதை கொடுப்பாங்க இதை கொடுப்பாங்கன்னா நாங்கள் போவோம். கேட்டிங்களா, இங்கே கேரளாவில் இதான் வழக்கம். பாத்தீங்கன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அது வந்ததோட மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா கரூர் சம்பவம், அது வந்து தமிழ்நாடுல எல்லாத்தையுமே உலகத்தையும் உலுக்கி போட்டிருக்காங்க. ஒரு சம்பவம், அத்தனை 41 பேர் இறந்து போயிருக்காங்க. சோ இதுக்கு வந்து நீ தான் காரணம், நான் தான் காரணம், இன்னும் அங்க போய்கிட்டே இருக்கு, விசாரணை நடந்துட்டே இருக்கு. அதுக்குள்ள நம்ம போக விருப்பப்படல. இதெல்லாம் நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்ததுனால எனக்கு இதை கேட்கணும்னு தோணுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் ஒரு படம் எடுக்கிறாரு, அவரு நம்மளை வச்சுதான் அவர் ஒரு ஆளாயிருக்காரு. போய் ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் எடுத்து ஒரு படம் பார்க்கணும்னா அவர் ஃபேமஸ் ஆயிருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் பெரிய இதில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப மோசம். என்னைக்கு மக்கள் மாறுறாங்க அண்ணன் வரைக்கும் தமிழ்நாடு திருந்தெடுத்து அரசியல்வாதி பக்கம் ஒரே ஒரு சும்மா ஒரு சின்ன கவுன்சிலர் வரட்டும் பாருங்க தமிழ்நாட்டில், அவரு பின்னாடி ஒரு 50 பேர் போகிறாங்க. ஏன் இங்கே எடுத்துக்கோங்க, இங்கெல்லாம் எவ்வளோ பெரிய நடிகருங்களா இருந்தாங்க, மம்முட்டி இருக்காரு, மோகன்லால் இருக்காங்க, இவ்வளோ பெரிய ஆளுங்களாம் வராங்க. இந்த பாருங்க ஷூட்டிங்லாம் வருவாங்க, அவங்க வேலையை பார்த்து அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஷூட்டிங்கை தாண்டி அவங்க பிரச்சாரத்துக்கும் சில பேரை வந்து ஒருத்தரா நம்மளுடைய ஆள் நிற்கிறாங்கன்னு சொல்லி வருவாங்க. அப்போ அவங்கள பார்க்கறதுக்கு இவ்வளோ கூட்டம் வரும்? வராது. இங்கெல்லாம் அப்படி போக மாட்டாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்களாம் இங்கே இருக்கிறோம், வராருன்னா அவர் வருவார், நாங்கள் போய் பார்க்கணுன்னா அது நின்று பார்க்கணுமா அதோட போயிடுவோம். அவர் பின்னாடி போக, அவர் பின்னாடியே தொடர்ந்து போக. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வண்டி வராரு, நாமக்கல்லில் கூட்டம் முடிச்சு வராரு, கரூருக்கு வராரு. நாமக்கல்லில் பார்த்தல, நீ நாமக்கல்லோட போயிருந்தனா ஏண்டா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அவசியம் இருக்கா? லோக்கலில் உள்ளவங்க மட்டும் வச்சிருப்பாங்க, பார்த்துட்டு போயிருப்பாங்க. அங்கே இருந்து பஸ் வருது, பஸ் வீல் உள்ளே போய் ஒருத்தவங்க வந்துடும். தமிழ்நாட்டில் வந்து நம்ம என்னன்னா எடுத்த உடனே இன்னைக்கே முடிக்கணும், நாளைக்கே முடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்வோம், உடனே அவரை பார்த்தா அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தோம்னா உடனே காரியம் நடந்தது, நம்ம குயிக்காகவே எல்லாம் போகிறோம். இங்கே அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரி இருக்கு. அவங்கள வச்சு நம்ம போனோம்னா அவங்களா நமக்கு இன்னால பாருங்க, இங்கே ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க, அடுத்து இவரை பாருங்க, இவரை ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க அப்படின்னு நம்ம 2-3 பேர் நம்மளா டைரெக்டாக போனாலே எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் லேட் ஆகும். கேரளாவை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல கூட என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, யாரையும் வந்து டக்குன்னு ஒரு விஷயம் வந்து இங்க ஆரம்பிச்சிட முடியாது. ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னா அவ்வளவு ஒரு கஷ்டம். ஏன்னா இங்க ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு போராட்டம் உடனே பண்ணுவாங்க, யூனியன் அது இது அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் உங்களோட மக்கள் வந்து, அதாவது கேரளைட்ஸ் வந்து உலகம் முழுக்க வியாபிச்சிருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக. சோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி பாக்குறேன்னாங்க, பொதுவாகவே ஒரு தொழிற்சாலை வர்றது ஒன்றும் தப்பு கிடையாது, வந்தால் ஒரு நல்ல ஒரு இதுதான். ஆனால் இங்கே வந்துச்சுன்னா இங்கே பசுமையான இடத்துல வந்து நிறைய பாதிப்புகள் வரும். தொழிற்சாலை ஆரம்பிக்கிறவன் வந்து அவனோட சொந்த முதலீடை போட்டு தான் செய்கிறான். அவனுக்கு வந்து ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு கழிவு நீர் வெளியே போனோம்னா இதில் எப்படி போகும்? அது போய் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டேம் இருக்குது, கிட்டத்தட்ட இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் மட்டும் ஒரு 10-14 டேம் பக்கம் இருக்குது. இது எல்லாமே கரடு தயாரிக்கிறான், எல்லாமே சொந்த இது தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் பண்ணாலும் கூட அதில் போய் கலக்கும் போது நம்ம அதை குடிநீராகவும் யூஸ் பண்ணுறோம். இங்கே அப்படி விட்டாச்சுன்னா ஃபுல்லாகவே போயிடும். இங்கே இவ்வளோ இயற்கையெல்லாம் கிடைக்காது, சுத்தமான காற்று கிடைக்காது. தமிழ்நாடு பாருங்க, அது பட்டா பாய்ங்க மாதிரி அது எது எங்கெங்கே போகுது, வருமானம் மட்டும்தாங்க குறவு, நிம்மதியாக வாழ்கிறோங்க. இங்கே உள்ளதை பேசல சகாவின்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம், எம்எல்ஏ இருந்தாலும் எம்பியாக இருந்தாலும். சகாவி இந்த மாதிரி ஒரு டெத் ஆகி போச்சு, அப்பா தான் அம்மா தான் அப்படின்னா, சரிங்க நான் இந்த இடத்துல இருக்கேங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்துட பார்க்குறேன், இல்லைனா நான் இன்னொரு நாள் வந்து பார்க்குறேங்கன்னு 2 நாள் கழிச்சுனாலும் வந்து விசாரிச்சுட்டு போவாங்க. மேடம் நான் இங்கே தான் வேலை செய்கிறேன், என் பேர் ஸ்டாலின் ராஜ். இப்போ தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அங்கேக்கும் இங்கேக்கும் என்ன வித்தியாசம் நீங்க ஃபீல் பண்றீங்க? இங்க வந்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் 2 இதுதான் ஆளுது. இவங்களை வந்து ஒரு முதலமைச்சருக்கு வேட்பாளராக எடுக்கிறாங்கன்னா அந்த கட்சிக்காக பாடுபட்டிருப்பாங்க இல்லையா, சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டவங்களை வந்து அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு முதலமைச்சர் போஸ்டிங் கொடுப்பாங்க. அங்கே வந்து பைசா இருக்குது எனக்கு தான் வேணும் அப்படின்னு கொடுத்து அந்த பதவி வாங்குறது இல்லைங்க. இப்போ உம்மன்சாண்டி இறந்துட்டார், அவர் முதலமைச்சராக இருந்தவர் காங்கிரஸில், அவர் பையனை கூப்பிட்டு வந்து எம்பி சீட்டில் நின்னாங்க, ஜெயிச்சார். இப்போ அவர் செஞ்ச மாதிரியே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவருக்கு வந்து எடுத்த உடனே முதலமைச்சர் போஸ்டிங் தரல, அவர் ஒரு எம்பி எலெக்ஷனில் நிப்பாட்டணும், அவருக்கு வாய்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் கொடுப்பாங்களே தவிர எடுத்த உடனே துணை முதலமைச்சர் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நானும் என் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு கட்சிக்காக டெய்லி போக, மூணார் போக, யூனினாஸ் போக, கட்சிக்காக ஏன்னா மீட்டிங்னு போக வர இருந்தோம்னா, சரி இப்படி ஒரு ஆள் இருக்குது இந்த ஏரியாவில். இப்போ மெம்பர் எலெக்ஷன்லாம் வருது,
இப்போ எனக்கு சீட்டு வேணும், இந்த கட்சிக்காக உழைக்கிறான், அப்போ அவனுக்கு வாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு சீட்டு கொடுப்பாங்க. இங்க வந்து ஒரு கவுன்சிலருக்குன்னா வந்து என்ன பணம் செலவு பண்ணணும், எம்எல்ஏன்னா என்ன, எம்பின்னா எவ்வளவு செலவு பண்ணணும்? இப்போ ஒரு மெம்பர் எலெக்ஷனு, கவுன்சிலர் எலெக்ஷன் சொல்லணும்னா, இப்போ நமக்கு சீட்டு கொடுக்குறாங்க இல்லையா, மத்தியத்தில் போய் நம்ம யூனிவர்சிட்டி மூலிமா கேட்குறோம் இன்னாருக்கு சீட்டுன்ட்டு, அவங்கக்கிட்ட போய் ஒரு 10,000 ரூபாயும் நம்ம போட்டால் ஆதார் எல்லாத்தையும் கொடுத்துட்றோம். அவங்க வால் போஸ்ட்டு எல்லாம் அடித்து கையில் கொடுத்துருவாங்க. அது நம்ம தொழிற்சங்க அந்த யூனியன்லேருந்து அடித்து நமக்கு கொடுத்துருவாங்க. வால் போஸ்ட் ஒட்டிக்கலாம். மேற்கொண்டு செலவு நம்ம ஒரு வண்டி பிடிச்சி போவோம், வருவோம், ஆளுங்கக்கிட்ட ஓட்டு கேட்போம், அது மட்டும் தான் நம்ம செலவு. ஆளுங்களுக்கு காசு கொடுக்கணும், ஆளுங்க காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க அப்படிலாம் இங்கே இல்லை. பினராயி விஜயன் வராரு, இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் மூணாருக்கு வராருன்னு சொல்லிட்டா அந்த கட்சியை சார்ந்தவங்க எல்லாமே போவாங்க. அந்த கட்சியை சார்ந்தவங்க அவர் கொடுக்குறாரு காசு கொடுப்பாங்கன்றதெல்லாம் இல்லை. இங்கேருந்து அந்த கட்சியை சார்ந்தவங்க 2 வண்டி 3 வண்டி இப்படி ஜீப்பு பிடிச்சி போவாங்க. அதை சார்ந்தவங்க அவங்களுக்கு கூப்பிட்டு போகிறவங்களுக்கு நாங்கள் எல்லாமே செலவு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் மொத்தமாக இப்படி வந்துருக்கோம். அவர் வந்துட்டு அவர் பேசி முடிச்சுட்டு போயிடுவார். இங்க இருந்து ஒரு 2 ஜீப் அப்படி போவாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஆமாம், அவங்களுக்கு வந்து வழி செலவுக்கு ஏதாவது பணம் கொடுப்பீங்களா, இல்ல சாப்பாடு அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுப்பீங்களா? அதான் அவங்க சொந்த செலவு. இப்போ போகிறோம், நமக்கு அவர் நல்லது செஞ்சுருக்காரு, அதனால் நம்ம போகணுன்ட்டு போகிறது தான். பார்க்குறோம், நம்மளாம் சாப்பிட்றோம். என்ன ஒன்று ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் போவோம், ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒரு 5-6 பேர் 10 பேருனாலும் சரி, ஒரு வண்டியில் போகிறோமா வாங்கடா போய் சாப்பிடுவோன்ட்டு சாப்பிடுவோம். இப்போ 2 பேர் கொடுப்பான், 2 பேர் வேறு எதனா செலவு பார்த்துக்குவோம், அப்படி பார்த்துட்டு கிளம்பி வந்துடுவோம். இந்த ஏரியாவில் எலெக்ஷனில் நிற்கிறாங்க, ஒரு 250 குடும்பம் இருக்குன்னா அவங்களுக்கு விழுந்தது வேணால் 100 ஓட்டு தான் விழுந்திருக்கும் இந்த இதில் பூத்தில். அந்த 120 ஓட்டு வேறு எங்கன்னா எதிர்பார்ட்டிக்கு விழுந்திருக்கும். அந்த 100 ஓட்டு விழுந்தவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. சரி, 120 ஓட்டு விழுவலையே நமக்கு, அப்போ யாருங்க போடலையே ஓட்டு நமக்கு அப்படின்னு வராமலாம் இருக்க மாட்டாங்க. அந்த 220 வீட்டுக்கும் ஆள் வரும். ஜெயிச்சவர் வந்து நன்றி சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லது கெட்டது, அவங்க வீட்டில் யார் இறந்தாலும் போனாலும் வந்து விசாரிச்சுட்டு போவாங்க. இவங்க நமக்கு ஓட்டு போடலையே, நம்ம அவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னெலாம் நினைக்க மாட்டாங்க. சர்க்காரில் யாருக்கு என்ன அனுகூலம் வருமோ எல்லார் வீட்டுக்கும் போகும். என் பேர் சுகுமார், நான் இந்த டீ கடை தான் வச்சுருக்கேன். அது இல்லாமல் இங்கே ஸ்டேட்டில் கொஞ்சம் பழக்கம் இருக்குது. நான் வந்து இப்போ நீங்கள் பேசுனதான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். தமிழ்நாடு கேரளா அது நாங்கள் சொல்லலை. சப்போஸ் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எம்எல்ஏ இந்த ரோட்டில் வந்தாலும் கைப்பட்டோம்னா நிப்பாட்டி என்ன ஏதுன்னு விசாரித்து கேட்டு போவார். எந்த பிரச்சனையும் இருக்காது. எம்எல்ஏ வரதா இருந்தாலும் எம்எல்ஏ மட்டும்தான் வருவார். அதுக்கு பின்னாடி 4-5 போலீஸ் வண்டி, கட்சிக்காரங்க அந்த இதெல்லாம் எதுவுமே வரமாட்டாங்க. இந்த ஸ்டேட்டில் உள்ளவங்க யார் யார் எப்படி எப்படின்னு அவருக்கு தெரியும். நான் கைப்பட நிப்பாட்டுவார். அதேமாதிரி நாங்கள் ஓட்டு போட்டிருக்கிறதுனால ஏதாவது ஒன்றுனா நிப்பாட்டி கேட்டு போவார். இதான் வந்து கேரளா தமிழ்நாட்டு பார்டர். ஓ, இதுதான்ங்களா? இதுக்கப்புறம் இந்த பார்டருக்கு இங்கிட்டு வந்து இது வந்து ஒரு பகுதியா சேரும். டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க இந்த இடத்து பேரு. இந்த ஒரு பகுதி மட்டும் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடுக்குள்ள சேரும். தேனி டிஸ்ட்ரிக்ட். இப்ப நம்ம பார்க்க போற அந்த பழங்குடியின மக்கள் இருக்கிறது வந்து தமிழ்நாடு இல்ல அவங்க வந்து இருக்கிறது வந்து கேரளா தான். கேரளா ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு மட்டும் இந்த தமிழ்நாடு மாறும். அது கேரளா பார்டர். கேரளா முந்தல்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு தேனி டிஸ்ட்ரிக்ட்ல. போடி நாய்க்கனூர் கூட சேரும் அந்த இடம். ஒரு 2 மணி நேரத்துல நம்ம இந்த மலை வழியே நடந்து போனோம்னா கீழே போயிடலாம். படம் பார்த்தங்க, மலை மேலங்க, அங்க யாருமே ஆள் நடமாட்டமே இருக்காது. ஒரே ஒரு ஹட்டு மாதிரி ஒரு இடம் இருக்கும், இளவிழா பூஞ்சிரா அப்படின்னு சொல்லி. ஈவினிங் டைம் நம்ம வந்து ஒரு 6 o'clock அந்த 5 o'clock to 6 o'clock அந்த டைமிங்க்கு நம்ம எப்போ வந்தாலுமே இங்க வந்து பைசன்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்மளை பார்த்தீங்கன்னா கோயிலூர்லேருந்து இப்போ செலந்தியார் தான் வந்துட்டுருக்கோம். அந்த செலந்தியார்லேருந்து பார்க்குற வியூ தான் அந்த கிராமம். அந்த கிராமத்து பேர் என்னென்னா கொட்டாக்கும்பூர். இதுலேருந்து என்னென்னா கெஸ்ட்டுங்கெல்லாம் வர்றதை பார்த்து இந்த வியூ, அந்த வாட்டர் ஃபால்ஸ், இந்த இயற்கையான இருக்கிறத பார்த்துட்டு தான் இங்கே வந்து நிப்பாட்டுறாங்க. நடுவில் இதுக்கு அங்கிட்டு தான் கொடைக்கானல், கிளாவரை, பூம்பாறை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இது ரவுண்டா இருக்கிறதுனாலே இது பேர் வட்ட மலை. வட்ட மலை.
அதில் வந்துட்டு அது ஒரு கிராமம், அங்கிட்டு நான் ஏறினது ஒரு கிராமம், இது ஒரு கிராமம், இதுக்கு மேலே ஒரு கிராமம் இருக்கிறதுனால தான் மொத்தமாக வடன்னு வச்சுட்டு. இதுக்கு அங்கிட்டு தான் ஆதிவாசிங்க இருக்காங்க, ட்ரைபல்ஸ். இந்த வட்டவடா உள்ளதான் நான் போயிட்டு இருக்கேன். ரோடே பார்த்தாக்கா அந்த இயற்கையும் பார்த்தா அவ்வளவு சொர்க்கம் மாதிரி இருக்கு. இங்க நீங்க தான் சொர்க்கமா இருக்கும். ரோடோட அவஸ்தையை பாத்தீங்களா? ரோடோட அவஸ்தையை பாருங்க. நாங்கெல்லாம் பிறந்த நாளையில இருந்து இந்த ரோடு இப்படிதான் இருக்கு. ஒரு பஸ் வசதி எதுவுமே கிடையாது. நாங்க போனா கோயில் வசதி இல்ல, ஆஸ்பத்திரி வசதி எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. ரோடு இப்படியே தான் இருக்கு. ஒரு அவசர ஆத்திர ஹாஸ்பிடல் போகணும்னா என்ன பண்ணுவீங்க? செத்து தான் போகணும். ரோடெல்லாம் நல்ல வசதி எதுவுமே கிடையாது. டெலிவரி குழந்தை உடனே அதெல்லாம் ஆம்புலன்ஸ் வரும். இந்த ரோட்ல தான் அந்த அவஸ்தையில தான் போகணும். பொழைச்சாலும் பொழைச்சதுதான், செத்தாலும் செத்ததுதான். டெத்தே நடந்துருச்சு, எப்படி எடுத்துட்டு போவீங்க? இங்கேயே போச்சுக்கிற வேண்டியது. இங்கதான் பக்கத்துலயே சுடுகாடு இருக்கு, அது போச்சுக்கிட்டு வேற எதுவும் கிடையாது. சோ உங்க வாழ்வு சாவு எல்லாமே எல்லாமே இதுக்குள்ளே. இதே தான். எங்களுக்கு இந்த ரோடு மட்டும் சரியானா போதும். ரோடு, ஒரு ஹாஸ்பிட்டல் இது மட்டும் கிடைச்சுனா போதும். பேருந்து வசதி. ரோடு வந்தாலே பேருந்து வசதி தன்னால வந்துரும்ல. சரி, பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறதுக்கு ஸ்கூல் வசதி. நாங்களா வெளியில போய் தான் சேர்த்து. இங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுவாங்க படிக்கிறதுக்கு? டிராவல்னா இங்க இருந்து மூணார் வந்தீங்கல்ல, மூணாருக்கு அங்கிட்டு போகணும். இவருக்கு ஒரு நாள் நெஞ்சு வலி வந்துருச்சு. நாங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சோம் தெரியுமா? ஒரு ஆட்டோல கொண்டு போனோம். இவன் நீங்க கேரளாக்குள்ள ஒரு விஷயம் சீக்கிரம் கொண்டு வந்துடலான்றாங்க, நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன கொண்டு வந்துடலாம். இதுக்கு ஜாங்ஷன் ஆகி கிடக்கு. எவ்வளவோ 6 கோடியோ எவ்வளவு ஜாங்ஷன் ஆகி இருக்கு. வரணுமே, செய்யணுமே. இடுக்கி மாவட்டம், இடுக்கி டிஸ்ட்ரிக்ட், தேவிகுளம் தாலுக்கு. நாங்களும் இங்கே தான் இருக்கோம். நாங்களும் ஒரு 8ஆம் கிளாஸ் வரை போனா, அதுக்கு மேல எங்களுக்கு ஸ்கூல் வசதி இல்லை. அப்பெல்லாம் 8ஆம் கிளாஸ் வரை தான், அதோட நின்றுக்கிட்டோம். இப்போ +2 வரை இருக்கு. அப்படி இருந்தாலுமே ஒரு ஜீப்ல தான் பிள்ளைகளை அனுப்பி வரதுக்குள்ள எனக்கு இடுப்பே போயிருச்சுங்க. குலுங்கி வரதுக்குள்ள நோயாளிகளை எல்லாம் கொண்டு போனோம்னா எப்படி கொண்டு போயிருப்பாங்க பாருங்க. இவரெல்லாம் இவருக்கு 2 வாரத்துக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நெஞ்சு வலி வந்துச்சு. இந்த ரூம்குள்ள தான் படுத்திருந்தாரு. ஆட்டோவில் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் அதுல இருந்து ஆம்புலன்ஸ்ல ஏற்றி எங்கே போனோம்? அடிமாலி போனோம். அடிமாலியில் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. உடனே எங்கே கொண்டு போனாங்க? தேனி கொண்டு போனாங்க. அப்போ அவஸ்தை எப்படி? இந்த பழம் பேர் என்ன? இதுல துவையில அரைக்கலாம், சட்னி அரைக்கலாம். நீங்க எப்படின்னு எங்களுக்கு சொன்னீங்கன்னா? இது பேரு மரத்தக்காளி. இது சுட்டு இந்த தொலியை எடுத்துட்டு வெள்ளைப்பூடும் மிளகாவும் உப்பும் போட்டு துவையில அரைக்கணும். அரைச்சா சூப்பரா இருக்கு. பிரஷரு சுகரு அதுக்கு நல்லது. அப்படியே இது பேர் இன்னொரு தடவை சொல்லுங்க. மரத்தக்காளி.